அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை அளிக்க வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. செய்தி அடிப்படையில் தாமே முன்வந்து வழக்கை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் எடுத்த நிலையில் தற்போது இதனை கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைத்தும் கூட பிணை செலுத்த முடியாமல் 800க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளதாக ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. அதன்படிதான் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு விசாரணை வந்தபோது காவல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் வழங்கப்பட்ட பின்னரும் நிபந்தனை நிறைவேற்றாததால் தமிழகம் முழுவதும் 104 பேர் சிறையில் இருப்பதாக கூறி அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் அதிகபட்சமாக கோவை மத்திய சிறையில் மட்டும் 27 பேர் தற்போது ஜாமீன் கிடைத்தும் கூட சிறையிலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையம் தரப்பில் பார்க்கும்போது இந்த வழக்கில் கடந்த முறை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காரணமாக 32 பேர் தற்போது ஜாமீன் விடுவிக்கப்பட்டதாகவும் எஞ்சியுள்ளவர்களும் ஜாமீன் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல புதுச்சேரியில் மட்டும் 14 பேர் தற்போது இதே நிலையில் சிறையில் உள்ளதாகவும் அந்த வழக்கின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நிபந்தனை நிறைவேற்ற முடியாதால் தற்போது சிறையில் உள்ளவர்களை அவர்களுக்கான நிபந்தனை தளர்த்தி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு சட்டப்பட ஆணையத்திற்கு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே மாதிரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்குவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நீதிபதிகள் எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்குமாறு விசாரணை நீதிமன்றத்துக்கு தற்போது அறிவுறுத்தி இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் 4 வாரங்கள் தள்ளி வைக்கும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.